கவனிப்போம். அப்படியே நாம் எல்லோரும் பிரேயருக்குள்ள கண்களை மூடி 2 கரங்களை விரித்து அந்த பரலோக தகப்பனை நோக்கி நாம் கண்களை ஏறியிருப்போமா? ஒத்தாசைவதும் பருவதங்களுக்கு நேராக நம்முடைய இதயத்தை, நம்முடைய கரங்களை நாம் விரிப்போம். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவர், தன்னிடத்தில் கையேந்தி கேட்கிறவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற, வாரி வழங்குகின்ற அன்பு தெய்வம், நாம் ஆராதிக்கின்ற வழிபடுகின்ற தேவன், மரத்தை வச்சவர், நம்மளை நட்டியவர், நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து இந்த பூமியிலே நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறவர். இதோ நம் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். கடவுளுடைய ஆவியானவருடைய அசைவாடுகளை நாம் இந்த இடத்துல இப்பொழுது உணர முடியும், பார்க்க முடியும். ஏன்னா எங்கும் வியாபித்திருக்கிறவர், தன்னை நோக்கி விரும்பி அழைக்கிறவர்கள், கூப்பிடுகிறவர்களுடைய சரீரத்திலே, இந்த ஆலயத்திலே வந்து வாசம் பண்ணுகிறவர் இதோ நம்மோடு வந்திருக்கிறார். ஆகவே நாம் இப்பொழுது இந்த நாளை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். ஓய்வு நாள் என்பது 7 நாள் தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்து இந்த ஓய்வு நாளை, இந்த சிருஷ்டித்த 6 நாள் சிருஷ்டித்த இந்த 7வது நாளை ஆசீர்வதித்தார். தான் படைத்த அனைத்தையும் ஆசீர்வதித்தார். ஆகவே நாம் 6 நாள் செய்த எல்லா வேலைகளையும், நம்முடைய உழைப்பின் பலனை இன்றைக்கு தேவன் ஆசீர்வதிக்கிற நாள். ஆகவே நாம் எல்லாத்தையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். இந்த 6 நாள் ஆண்டவருடைய கிருபையினால், ஆசீர்வாதத்தினால் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் தேவனே உம்மிடத்திலே நாங்கள் தருகிறோம். நீ கண்ட பலன், சுகம், நல்ல ஆழ்ந்த நித்திரை, தூக்கம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இன்னும் சகல பாதுகாப்பு. நாங்கள் போகின்ற பொழுது, வருகின்ற பொழுது உங்கள் மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அந்த இஸ்ராயல் மக்களை பாதுகாத்து வழிநடத்தினது போல எங்களையும் உம்முடைய மேகம், பிரசனம், உம்முடைய அருள் அபிஷேகம் வழிநடத்தி இன்றைக்கு நாங்கள் ஜீவனுள்ளவர்களாக, உயிருள்ளவர்களாக ஏதோ ஒரு பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த 7வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதிப்பதற்காக, தொழுது கொள்வதற்காக, நீர் செய்தவைகளை எல்லாம் நினைத்து உமக்கு நன்றி சொல்லி உம்மை நாங்கள் இறுதி ஆவியிலே, உள்ளார்ந்த மனுஷனிலே ஏற்றி, போற்றி, துதித்து, தொழுது, ஆராதித்து, அப்பா உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இந்த உள்ளார்ந்த மனுஷனிலே பலனடைந்து, சக்தி அடைந்து, இன்னும் புது ஜீவனை, புது பலத்தை நாங்கள் அடைந்து இந்த இடத்திலிருந்து, உம்முடைய பாதத்திலிருந்து, உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்ல வந்திருக்கிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, பரலோக தகப்பனே, உங்கள் திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை எங்கள் மேல் வரவிடுவீராக. அப்படியே சொல்லுவோமா? நீதியின் சூரியனே, காலை கதிரவனே, எந்த மனிதனையும் பிரகாசிக்கின்ற மெய்யான ஒளியே, உம்முடைய அந்த பிரகாசத்தின் கதிர்கள் எங்கள் மேல் வரட்டும் அப்பா. அந்த சூரியன் எங்கள் மேல் உதித்து இப்பொழுது பிரகாசிக்கட்டும். உம்முடைய பிரசனம் இப்பொழுது எங்களுக்குள் இருந்து அது ஆராய் பெருக்கெடுத்து ஓடட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஊழியர்கள், பாஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ், இன்னும் இருக்காங்க, இதில் பார்க்கிற, கலந்து கொள்கிற அனைவரும் இப்பொழுது இந்த தெய்வ பிரசனத்தை ரிசீவ் பண்ணுவோமா? இந்த அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுவோமா? ஆவியானவருடைய அந்த அசைவாடுதலை, வழிநடத்துதலை நான் ரிசீவ் பண்ணுவோமா? உம்மை வரவேற்கிறோம் ஐயா. வாரும் பரநாவியே, தாரும் உந்தன் கிருபைகளை, உம்முடைய அருள், உம்முடைய கிருபையை இப்பொழுது எங்களை நிரப்பட்டும். அந்த சரீரமாகிய ஆலயத்தை நிரப்பட்டும், எங்கள் சிந்தனையை நிரப்பட்டும், எங்கள் இதயத்தை நிரப்பட்டும், எங்களுடைய வாழ்க்கையை நிரப்பட்டும். எங்களுடைய சொல், செயல், சிந்தனைகள், நடை, உடை, பாவனைகள் அனைத்தும் உமக்கு உகந்ததாக,
உமக்கு பிரியமானதாக, உமக்கு பரிசுத்தமானதாக மாறுபடி இப்பொழுது நீர் எங்களை ஆட்கொள்வீராக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் அப்பாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லுங்க. ஒரு அரசு வரட்டும். நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ராஜ்யம் வரட்டும்பா. நீர் தான் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். எங்கள் ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் ஆட்சி வருவதாக. நீர் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரைத்தினபடினா உம்முடைய அரசு வந்திருக்கிறது என்று அப்பா மத்தேயு 14:28 நீர் சொல்லியிருக்கிறேன், பேசினீர்கள். ஆகவே இப்பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்கு விரோதமாக, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் பிசாசுடைய கிரியில் அளிக்கிறேன். இயேசுவே, திரளான மக்கள் உம்மை தேடி மாலை நேரத்தில் வந்த பொழுது அவர்களிடத்திலிருந்து பேய்களை எல்லாம் துரத்தி நோய்களை குணமாக்கி அவர்களுடைய தேவையெல்லாம் சந்தித்தது போல இப்பொழுது தேவசாய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், ஊழியர்களையும் அப்பா ஊழியர் எல்லாத்தையுமே கருத்தில் வாங்கி கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும், சாத்தானுடைய சகல ஆட்சிகளையும், அவனுடைய செயல்களையும் இப்பொழுது அழிக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய அக்கினியினாலே எரிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியின் நெருப்பினாலே எல்லாவற்றையும் அழித்தொழிக்கிறேன். ரீமர் ரபூல் அபரபா தனகரபா சங்கரபதி அங்கி மரபதி அந்தரபா தெல்மரதி எங்கி மரபு செல்வியா ரிமோல்டு ஸ்ரேண்டுத்தல் பிரே. பிசாசின் ராட்சியம் அழியட்டும். உம்முடைய ராட்சியம் வரட்டும் அப்பா. தேவனுடைய ராட்சியம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுவதாக. பிரைசலா பிரைசலா ரீமா நக்குர புதி நமரபு சங்கரபதி எம்பிர கணபதி எந்தரபா. எல்லாரும் அப்படி ஆவியிலே நிறைந்த அந்நிய பாசையிலே அப்படியே ஆண்டவரோடு உறவாடுவோமா. ரீமா ரபு தனாக்கரபதியா எல்மரதி எங்கி மரபு. 2 கரங்களை கட்டி ஆவியானவரை வரவேற்போமா. 2 கரங்களை கட்டி ஆவியானவர்களுமே ரிஷிப் உண்மை வரவேற்கிறோம். இப்பொழுது உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய அரசு வருவதாக, தேவனுடைய கிரியை நடப்பதாக. ரீமா நம 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 கபிபவா நகரதி அந்தர லிங்கரபதி அந்தரபா சல்மிரதி எங்கி மரபு லிங்கரபதி அந்தரபா தல்மரதி எங்கி மரபு சந்திபோதனா ரிமைகரபதி அந்தரபா. ஃபயர் 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 ஃபயர். அக்கினி 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 அக்கினி. இன்னும் அதிகமாக உடைய நெருப்பு உடைய அக்கினி பற்றி எரிவதாக. ரீபால பூர புத்தனபுலி லிங்கரபதி அந்தரபா லிங்கரபதி அந்தரபா சக்திமனபதி அந்தரபா லிங்கரபா. உலகம் முழுவதும் 5 கண்டங்களிலும் இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுடைய ஆமேன் குடும்பங்களிலும் உடைய அக்கினி இறங்கட்டும். உம்முடைய ராஜ்யம் வரட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய ராஜ்யம் வரட்டும் என்று சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ரீமானபு கல்வரதி அங்கரபதி அந்தரபல் அபியங்கரபதி அந்தரபா ரீபாத்தனதி அங்கரபதி அந்தரபு லிங்கரபு சு. Fire, 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 fire. Fire. இந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. இந்த நாமத்தில் நிறைவு பெற வேண்டும் கர்த்தாவே. இந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. இந்த நரசில் நிறைவு பெற வேண்டும் கர்த்தாவே. துதிக்கிறோம் நாங்கள், துதிக்கிறோம் துதிக்கிறோம் நாங்கள், துதிக்கிறோம். சாத்தான் கூட்டை நகர்த்துவிட வேண்டுமே, சாத்தான் கூட்டை நகர்த்துவிட
கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். உலகமெங்கும் எல்லா மனுஷனுக்குள்ளும் உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய அரசு வருவதாக. பரலோக தகப்பனே, நீர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும், நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மனிதனையும், ஊழியத்தையும், ஊழியங்களையும், ஊழியம் செய்த ஊழியத்துக்குள்ளே வருகிறவர்களையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. பரலோகம் ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவரை நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவே, நீர் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினபடினால் உங்களுடைய ராட்சியம் இந்த உலகத்திலே வந்ததப்பா. இப்பொழுதும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கிடைக்கும். உலகமெங்கும் நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும் 5 கண்ட மக்களுக்காக 5 காயங்களை ஏற்ற இரட்சகரே இயேசுவே, அக்கினி போட வந்தேன் பற்றி எரிய வேண்டும் என்று ஏக்கமாக இருக்கிறேன் என்று சொன்னவரே, நீர் போட வந்த அக்கினி, இந்த பரிசுத்த நெருப்பு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும், இருதயத்துக்குள்ளும், சபைக்குள்ளும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பற்றி எரிவதாக. அன்று 300 நரிகள் வாளிலே நெருப்பை கொளுத்தி பிலிஸ்தீனர்களுடைய அவனுடைய தோப்புகளை, அவனுடைய எல்லாவற்றையும் அழித்தது போல இப்பொழுது பரிசுத்த ஆவியின் நெருப்பினால் இந்த தேவசாய் நிகழ்ச்சியின் மூலமாக எல்லா மனுஷனுக்குள்ளும் உடைய கிரியை பெற்று வைக்கிறேன். பிசாசின் கிரியைகள் அழிவதாக, மாம்சத்தினுடைய கிரியைகள் அழிவதாக, இந்த உலகத்தினுடைய கிரியைகள் அழிந்து போவதாக. உங்கள் கிரியை நடக்கட்டும்பா. உங்கள் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். உங்கள் சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே செயல்படுவதாக செயலாற்றுக்கு சொல்லி கரத்தில் படைக்கிறேன். இந்த நேரத்தில் வியாதி படுக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நான் கடந்து வருகிறேன். அவங்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த பிசாசின் கட்டுக்கள், பில்லிசுனியத்தின் கட்டுக்கள், மந்திரவாதத்தின் சங்கிலிகள் எல்லாம் அறுந்து போவதாக. பாவத்தின் சங்கிலிகள் அறுந்து விழுவதாக, பிசாசின் சங்கிலிகள் அறுந்து விழுவதாக, வியாதியின் சங்கிலிகள் அறுந்து விழுவதாக. இப்பொழுது நம்முடைய தழும்புகளால், நம்முடைய மாசத்து விளையேறப்பட்ட நிறுத்தத்தினால் இப்பொழுது வியாதிகள் குணமாகட்டும், கட்டுகள் அறுந்து போகட்டும். கட்டப்பட்ட மனிதர்கள் கட்ட அவிழ்க்கப்பட்டவர்களாக, விடுதலையாக்கப்பட்டவர்களாக, விடுதலையோடு உங்களை துதிப்பார்களாக. உங்களுடைய பிரசனத்துக்குள்ளே நிறைந்து வாழ்வார்களாக. இப்பொழுது இந்த பிசாசின் கட்டுகளை அவிழ்க்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசனம் ஆளுகை செய்யட்டும். உங்கள் அபிஷேகம் ஆளுகை செய்யட்டும். தேவ பிரசனம் இப்பொழுது மூடிக்கொள்ளட்டும். மீண்டும் இந்த தீய சக்திகள், பிசாசு இவருடைய சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ளே வராதபடிக்கு உங்களுடைய இரத்தத்தினாலே வேலையடைக்கிறேன். மாசற்ற விளையாடப்பட்ட இரத்தத்தினாலே வேலையடைக்கிறேன். உங்கள் அக்கினியினாலே வேலையடைக்கிறேன். உங்களுடைய இரத்தத்தினாலே வேலையடைக்கிறேன். ஃபயர், ஃபயர், ஃபயர். இஸ்ராயல் மக்களே, பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் வேலையடைத்து பாதுகாத்தது போல இப்பொழுது நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வேலையடைத்து பாதுகாப்பீராக. அன்று யோகனுடைய குடும்பத்தை, உடைமைகளை, அவனுடைய விவசாயங்களை, ஆடு மாடுகளை, ஒட்டகங்களை எல்லாம் நீர் வேலையடைத்து பாதுகாத்தது போல என்றும் உம்மை மனம் திரும்பி உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உம்முடைய அரசு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற உமக்காக உம்முடைய சமூகத்திலே தன்னுடைய நேரத்தை செலவிடுகிற, தன் வாழ்க்கையை செலவிடுகிற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். உம்முடைய மறைவுகளே நீர் மறைத்து வைத்துக் கொள்ளும். உங்கள் பாதுகாப்பின் வல்லமை இப்பொழுது கட்டவிழ்கிறேன். உங்களுடைய பராமரிப்பின் வல்லமை கட்டவிழ்கிறேன். நீரே கோட்டையாக, நீரே அரணாக, நீரே பாதுகாப்பாக நீர் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அனைத்து பிள்ளைகள் இந்த தரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.